இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான இசாக்கை அனிமே தான். அதுவும் இசாக்கை அனிமேலயே நம்ம ஹீரோக்கு ஒரு சிஸ்டம் கிடைச்சா யோசிச்சு பாருங்க கதை என்ன ஆகும்னு. இதோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ வந்து வேற ஒரு உலகத்துக்கு போறான். அவங்க கிட்ட ஒரு சிஸ்டமும் இருக்கு. அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் சாதாரணமான உலகம் இல்ல, அது மாஸ்டரால ரொம்பன உலகம். நான் இதுக்கு மேலேயே இந்த அனிமேவை ஸ்பாயில் பண்ண விரும்பல. நம்ம எபிசோட பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் எழுந்து பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. ஆமா, நான் எங்கே இருக்கேன்? ஏய், நீ எழுந்துட்டியா? ஆமா, இவன் என்ன ஒரு மாதிரி மங்கி மாதிரி இருக்கான். இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவனை பற்றி அவன் சொல்கிறான். என்னோட பேரு லீ. எனக்கு அந்த அளவுக்குலாம் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் எனக்கு மற்றவங்கள டீஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் ஷாயா அப்படின்னு ஒரு பொண்ணை நான் பயங்கரமா டீஸ் பண்ணிருந்தேனா, அப்போ அந்த பொண்ணு எலிய பார்த்து பயந்து போய் என்னை தள்ளி விட்டாளா. நான் அப்படியே ரோட்லயே விழுந்துட்டேன். அந்த ரோட்ல தெரியாதனமா ஒரு ட்ரக் வந்து என் மேல மோதி அப்படியே இறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். இப்போ இருக்கிற இந்த பாடியோட மெமரிஸும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஜீச்சாவ் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் எல்லாரையுமே புலி பண்ணுவான். நீனா என்ன வந்து பயங்கரமா அவன் புலி பண்ணிருக்கான். நான் இப்போ வந்து அவனுக்கு தெரியல, அதாவது இந்த உடம்புல இருக்கிறது லீ, அதாவது நான். என்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் தொல்லைக்கே தொல்லை குத்தவன். அவங்க இப்படி பார்த்துன்னு இருக்கும் போதே திடீர்னு அங்க ஒரு புல்லு பயங்கர வேகமா அது. இதை பார்த்து அந்த மங்கி மாதிரி இருக்கிற அந்த பர்சன் பயந்து போறான். ஆமா, இந்த பீஸ்ட் இங்க என்ன பண்ணுது? நம்ம பிரச்சனையில மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். உடனே அவன் நம்ம ஆளு கிட்ட கேட்கறான். ஆமா, நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க சிஸ்டமும் சொல்லுது ஹாஸ்ட் வந்து டேஞ்சர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களால உங்களோட பவரை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்கவங்களோட எமோஷனை நீங்க வெளிக்கொண்டு வந்தாலே போதும். அவ்வளவுதான் விஷயமா? சிஸ்டம் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இந்த பையன் கிட்டயும் அவன் சொல்றான், ஹேய், நீ என்ன பண்ணு, அந்த பீஸ்டோட பட்டிலே போய் தாக்கு. அந்த பீஸ்டோட பட்டு அது ரொம்ப வீக், அது செத்து போயிடும். ஏய், நீ சொல்றது உண்மைதானா? அது செத்து போயிடும்ல? என்ன நம்ப மாட்டியா? நான் 100% ஷூரா சொல்றேன். நல்லா அதை தாக்கி தோக்கடிக்க முடியும். சொல்றேன்னா நான் அதே மாதிரி பண்றேன். அவன் அதே மாதிரி தாக்குறான். அந்த புல் ரொம்ப கோவமாவுது. ஏய், நீ சொன்ன மாதிரி நான் தாக்குனேன், இருந்தாலும் இதுக்கு எதுவுமே ஆகல. நீ வந்து கவலைப்படாத, இன்னமும் ஒரு வாட்டி தாக்குனா கண்டிப்பா அது எந்த போயிடும். ஏதோ சொல்றேன், நான் அதே மாதிரி பண்றேன். புல்ல தாக்கலன்னு வருமா, டப்புன்னு அவன் குனிஞ்சு போய் பின்னாடியே ஒரு பயங்கரமான பஞ்சையும் அடிக்கிறான். அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அது ரொம்ப கோவமா முறைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஆளுக்கு இன்னமும் பயம் அதிகமாவதா. அப்படியே ஓடும் போதே அங்க பயங்கரமா கத்துறான். யோ, நீ வந்து என்னை ஏமாத்திட்டயா? இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. இப்ப அந்த சிஸ்டம் சொல்லுது, நீங்க வந்து இன்னமும் உன்னோட ஃபியரை ரொம்ப அதிகமாக்கணும். ஏன்னா இப்போ வந்திருக்க பர்சன்ட் வெறும் 65% தான். நீங்க இன்னமும் அவனோட பயத்தை அதிகமாக்கின ஒண்டிதான் உங்களோட பவரை இன்னமும் ஏத்த முடியும். இன்னது 65%? இதெல்லாம் என்ன போங்காட்டமா இருக்கு? ஆனா அந்த பீஸ்ட் இவனை செம்ம வேகமா தொத்தினே வருமா. திடீர்னு அங்க வாழைப்பழத்தோட தோலை போட்டுறான். இதனால ஆளு அப்படியே கீழே வந்துடுறான். அட, இந்த இலவியை எவன் கீழே போட்டான்? இந்த பீஸ்டோ பின்னாடி வந்து நிக்குமா. இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். இதனால பயத்தோட பர்சன்டேஜ் 100க்கு வந்தா அங்க ஹீரோட பவர் எல்லாமே அவைக்கன் ஆகுது. அங்க கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டமும் சொல்ல ஆரம்பிக்குது. உங்க ஷேடோ பேரியர் அது அவைக்கன் ஆயிடுச்சு. உங்களோட ஷேடோ கட்ஸ் அதையும் உங்களால பயன்படுத்த முடியும். ஷேடோ ஆர்மர், ஷேடோ ஸ்வார்ட் எல்லாத்தையுமே உங்களால பயன்படுத்த முடியும். உங்ககிட்ட வீக்கான ஸ்டீல் இருந்தாலும் அதையும் இப்போ ஸ்ட்ராங்கா உங்களால மாத்த முடியும். அந்த பர்சனும் கத்துறான், ஏய், நீ வந்து என்ன காப்பாத்துறான், நான் மாட்டிக்கினேன். காலும் சம வேகமா வந்து சும்மா 2 அடி தான் அடிக்கிறான். அதுக்கே அந்த மாஸ்டர் அப்படியே பீஸா விழுது. ஏய், என்ன பாத்தியா? நான் உண்மையிலேயே எவ்வளவு கூலா இருக்கேன். அந்த மாஸ்டரோட வெட்டப்பட்ட துண்டெல்லாம் பாக்குறாங்களா? உள்ள போய் பார்த்தா ஒரு அற்புதமான ஃப்ரூட்டும் இருக்கு. வந்து சாப்பிட்டா நம்மளால சீக்கிரமாவே ரிலேயத்தை அடைய முடியுமா? இப்போ லெவல் 1 ரிலேயத்துல நம்ம இந்த சீக்கிரமாவே நம்மளால லெவலப் ஆக முடியுமா? நான் எத்தனை வருஷமா தேர்னு தெரியுமா, இருந்தாலும் கிடைக்கவே இல்லை. இந்த சைட்ல ஆளும் புல்லோட ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பாப்பானா, இது என்ன கன்றாவியா இருக்கு? அது என்ன புல்லோட தலையில இருக்க ஏதாச்சும் பாய்சனா என்ன? உடனே அந்த விஷயத்தை எடுத்துன்னு போய் ஃப்ரூட் மேலேயே ஊத்தி விட்டுறான். ஏய், நீ வந்து என்ன பண்ண? இந்த விஷயம் உண்டி அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவன் வந்து நம்மள கொன்றுவான். பரவாயில்ல, பாத்துக்கலாம், அதான் நான் இருக்கேன்ல. சீன்ல அந்த ஃப்ரூட்டை அந்த பாஸ் கிட்ட எடுத்துன்னு வந்து தராங்க. இவன் வேற யாரும் இல்ல, அந்த புலி பண்ற அதே ஆளுதான். பாஸ், உங்களுக்காக நாங்க கஷ்டப்பட்டு தேடி எடுத்துன்னு வந்தோம். நான் எதிர்பார்க்கல உங்க 2 பேருக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடைக்கும்னு. ஆனா நீங்க பண்ண வேலைக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஃப்ரீயான மீல்ஸை சாப்பிடலாம். அவரு சாப்பிட்றாரா, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு வந்து சரியான வேட்டை. என்னால 1ல இருந்து 3வது ரிலேயத்துக்கு போக முடியும் போல. ஆனா இப்பதான் அவங்க ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. நாங்க வந்துட்டோம் சொல்றதுக்கு. அங்க ஒரு பேரழிவு ஏற்பச்சா, அந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க இந்த பழத்துல பாய்சனை கலந்து வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவனோட உடம்ப பத்தி சொல்றான். இந்த உடம்ப பொறுத்த வரைக்கும் சில பல வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் என்னோட வீடா இருந்தது. சில பல வருஷத்திலேயே இந்த இடத்துல வித்தியாசமான மாஸ்டர் எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. அந்த டைம்ல எல்லாரையுமே அது கொல்ல ஆரம்பிச்சது. அக்கம் பக்கத்துல இருக்க ஆளுங்கள்ல இருந்து என்னோட பேரண்ட்ஸையும் அது கொன்னுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எனக்கு மிஞ்சி இருக்கிறது இந்த சின்னோண்டு இருக்க இந்த வீடு ஒண்டிதான். இதை பத்திலாம் ஆளு யோசிப்பானா, அவனோட
அவனோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்றான். ஹேய், இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மாஸ்டர் வந்திருக்கான், நம்ம தான் போய் அதை சமாளிக்கணும். அதே மாதிரி நம்ம அதுல பாய்சனை கலக்கி விட்டனால அவன் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் தெரியுமா, அவனுக்கு தேவைதான், சாகட்டும். இந்த சைடு ஆளும் கெஞ்சின்னு இருக்கான். யோ டாக்டர், என்னை காப்பாத்தியா, நான் வந்து செத்துக்கிட்டு போயிட போறேன். இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே வராங்களா. அங்க போற வழியிலே ஒரு மாஸ்டர் கிட்ட ஒரு பயங்கரமான பர்சனா சண்டை போட்டுன்னு இருக்கான். இவனையும் நீ சாதாரணமா இட போடக்கூடாது, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே டைம்ல இவன் அவனுக்கு குறைஞ்சவன் இல்ல, ஏன்னா எல்லாரையுமே புலி பண்றதுதான் இவங்களோட வேலையே. மாஸ்டர் கூட சண்டை போடும் போதே ஆளு பார்த்தா சண்டை போடாம அப்படியே உட்காந்து பாத்துன்னு இருக்கான். ஆமா, உனக்கு ஸ்டூல் எங்க இருந்து கிடைச்சது? ஏய், வேறமா இந்த ஷோவை என்ஜாய் பண்ணுவியா? அந்த பர்சனை கூப்பிடுறான். ஹேய் வாங்கடா பைத்தியக்கார குப்பைகளா, இந்த சண்டை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது நாங்க ஹெல்ப் பண்ணுமா? இப்பதானே சொன்னேன் இந்த மாதிரி நாங்க குப்பைன்னு, நீயே பாத்துக்கோ, நீ தான் பெரிய ஆளாச்சே. ஹீரோ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கினே அப்படியே பாத்துன்னு இருக்கான். இந்த மாதிரி டைம்ல எப்படி உன்னால நிம்மதியா சாப்பிட்டுக்கினே இதை பார்க்க முடியுது? ஜஸ்ட் அதை பாரு, உல்ஃப் தாக்கலான்னு வருமா, உடனே அந்த பர்சன் அவனோட ஷீல்ட வச்சு தாக்குறான். பாத்தியா, அங்க பார்த்து நீ கத்துக்கோ. உங்களை பார்க்கும் போது உனக்கு சில பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகும். அவங்களோட ஸ்பீடு, அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அது எல்லாத்தையுமே நீ பார்க்கணும். சைட்ல ரெண்டு பேர் இருக்காங்களா, அவங்க பயங்கரமா கத்துறாங்க. ஆமா, உனக்கு மூளை கீழே குழம்பி போயிச்சா என்ன? எதுக்கு நீ இப்படி பேசுற? அவன் கிட்ட நீ சாகணும் அப்படின்னு ஆசைப்படுறியா என்ன? ஆனா ஆளு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அங்க அந்த சிஸ்டம் சொல்லுது இவங்களோட எமோஷன் லெவல் அது 40க்கு தான் வந்திருக்கு. அட என்ன 40 தானா? இன்னமும் அதிகமா இருந்தா தான் என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். யாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த பர்சன் அதனால சண்டை போட முடியல, ஒரு மாதிரி வீக் ஆயிட்டான். உடனே அவன் கத்துறான், எல்லாருமே சீக்கிரமா வாங்க, நம்ம இந்த மாஸ்டர் எதிர்த்து சண்டை போடணும்னா எல்லாருமே ஒன்னா இதை தாக்கணும். அங்க திடீர்னு அந்த சிஸ்டம் ஒரு மெசேஜ கொடுக்குது. அந்த உல்ஃப் அது வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு ஸ்டாமினா அது ரொம்ப குறைஞ்சு போனனால உங்களால இப்போ அதை தாக்க முடியுமா? இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அங்க அவனோட ஷேடோ கில்லிங் டெக்னிக் வச்சு அந்த உல்ஃபை பயங்கரமா தாக்கி உள்ளுக்குள்ளே அப்படியே கொல்றான். அது கிட்ட இருக்கிற அந்த கோரையுமே அப்படியே அடையிறான். இதனால அவனோட எல்லா லெவலுமே பயங்கர வேகமா இன்க்ரீஸ் ஆகுது. அவனோட லெவல் இன்க்ரீஸ் ஆவதை பார்த்து அந்த பையனே ரொம்ப ஆச்சரியமாகறான். எப்படா என் கூட தான் இருக்க, ஆனா எதோ பண்ணி உண்டி உன்னோட பவரை பயங்கர வேகமா இன்க்ரீஸ் பண்ற? இதெல்லாம் பார்த்து இருக்க அந்த தடியா இருக்கிறவன் ரொம்ப கோவமாகறான். ஹேய், அந்த மாஸ்டரோட கூரை நான் அடையணும் அப்படின்னு பார்த்தேன், ஆனா நீ வந்து தப்பு பண்ணிட்ட. எப்பயுமே நான் தான் அந்த வேலையை பண்ணுவேன். இந்த வாட்டி நீ பண்ண விஷயம் சரியே இல்ல. நான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டது நான். என்ன சொல்றீங்க? நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லையா? உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அதாவது நாங்க ஹெல்ப் பண்ணணும்னு. அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்தோம். ஆனா நாங்க சொன்ன மாதிரியே அந்த மாஸ்டரை கொன்னுட்டோம். ஆனா நீங்க என்னன்னா இப்ப என் கூட சண்டை போடலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க 3 பேர் இருக்காங்க, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிடலாம். ஆனா அவன் கவலையே படாம சொல்றான், ஹேய் ஓடி போறதா? அதான் உன்னோட பிரதர் நான் இருக்கேன், நான் இருக்கும் போது உன் மேல யாரு கைய வைக்க போறா? அப்பனா என்ன சொல்ல வர? நம்ம என்ன அவங்க கூட சண்டையா போட போறோம்? ஆமாண்டா, நம்ம சண்டை போட போறோம். அவனோட பவர் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா லெவலப் பண்றானா? அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ஆளும் மனசு மாதிரி அப்படியே விட்டுறான். நீ இப்போதைக்கு வேணா இங்க இருந்து தப்பிச்சு போலாம், ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா மாட்டுவல, அப்போ அவனை வச்சு செய்யறேன்டா. இந்த வாட்டி நான் ஒன்னும் கருணியே உனக்கு காட்ட மாட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வராங்களா, அங்க பார்த்தா 2-3 பேர் பேசின்னு இருக்காங்க. கேள்விப்பட்டியா டீமன் கிளவுட்? அது புதுசா அப்பியர் ஆயிருக்கு, அதுவும் அந்த கைவிடப்பட்ட ஃபேக்டரியில. அந்த மாதிரி மிஷின் எல்லாம் இப்ப யார் எடுக்க போறான்? ஏன்னா அங்க பயங்கரமான மாஸ்டர்லாம் இருக்கும். தைரியமும் இல்ல நம்ம ஆளுங்களுக்கு போறதுக்கு. யாரு போவாங்க? உடனே அங்க ஹீரோவோட அந்த ஃப்ரெண்ட் சொல்றான், உங்களுக்கு தெரியுமா இவன் செகண்ட் லெவலுக்கு வந்துட்டான். அட செகண்ட் லெவல் தானே? செகண்ட் லெவலுக்கும் மேல நிறைய பேர் போயிருக்காங்க. இதெல்லாம் ஒன்னும் அவ்வளோக்கும் பெரிய விஷயம்லாம் இல்ல. இந்த செகண்ட் லெவலை வச்சுலாம் ஒன்னும் புடுங்க முடியாது. இந்த ஃபேக்டரியில நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அங்கெல்லாம் இவன் போனா கண்டிப்பா இறந்து போயிடுவான். இல்ல நான் வந்து அங்க போக தான் போறேன். ஏய், நீ போனா கண்டிப்பா இறந்து தான் போவேன். சீன்ல அவனோட அங்கிள் கிட்டயும் அவன் பர்மிஷனை கேட்கறான். ஆமா அங்கிள், அந்த ஃபேக்டரிக்கு நான் போகலாம்ல. உனக்கு என்ன மூளை கீழே குழம்பி போயிச்சா என்ன? நாங்க பயங்கரமான டீமன்ஸ் இருக்கும், அங்க நீ போக கூடாது. அதுக்கு நான் எப்பயுமே உங்களோட ப்ரொடெக்ஷன்லயே இருக்கணுமா என்ன? நான் உள்ளே இருந்தா என்னால எதுவுமே பண்ண முடியாது. டீமன்ஸ் கூட நான் சண்டை போட்டா ஒண்டிதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து இன்னமும் கெயின் ஆகும். கவலை எல்லாம் பட தேவையில்ல, ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நாங்கள இருந்து தப்பிச்சு வந்துடுறேன். சரி, நீ சொல்றது நம்புறேன், ப்ராமிஸ் பண்ணு. நீ அதே மாதிரி தான் பண்ணும். அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது சொல்றான், என்ன போலப்பா இருக்கு இந்த உலகத்துல, நான் இப்படிலாம் நடிக்கிற மாதிரி இருக்கு. அங்க வெளியில வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்டே சொல்றான், ஹேய் நம்ம வந்து அந்த ஃபேக்டரிக்கு தான் போக போறோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் தயாராவி. சீன்ல அந்த ஃபேக்டரிக்கு போறானா, அங்க ஒரு அழகான பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமான கன் இருக்கு. அந்த பொண்ணோட லெவல் 3ல இருக்கு. அந்த பொண்ணு கிட்டயும் நிறையவே மாஸ்டர்ஸ் தான். அந்த கன்னை வச்சு எல்லா மாஸ்டர்ஸையும் கொல்றா. இதெல்லாம் ஆளு பார்த்து நீ யோசிக்கிறான், அடடே யோசிக்கவில்லை, அட இங்க ஒரு அழகான பொண்ணு வந்து இப்படி ஃபைட் பண்ணுவான்னு. அந்த பொண்ணு அங்க இருக்கிற ஒவ்வொரு மாஸ்டரையும் கிளியர் பண்ணிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல, என்னோட ரூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதனால கிளியர் ஆகுது. பின்னாடியே அவனும் போறான். அங்க போற வழியிலேயே நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. அவன் வந்து எதிர்பார்க்கல, அதாவது இத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு. எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஓல்டான காரை நான் டிரைவ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உள்ள போயின்னு இருக்கும் போதே ஏதோ ஒரு பயங்கரமான ஆரா வந்து இவனுக்கு ஃபீல் ஆகுதா. அது என்னதுன்னு பார்க்கும் போது தான் அது ஒரு மிகப்பெரிய டீமன் அப்படின்னு தெரியுது. டீமனும் பயங்கரமா
இவளை தாக்க ஆரம்பிக்குது. பொண்ணும் பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் வச்செல்லாம் ஃபயர் பண்றா. இருந்தாலும் அந்த மாஸ்டர் மேல ஒரு சொட்டு கீறல் கூட உருவாகல. மாஸ்டர் லேசரை வச்சு தாக்க வருமா வந்து காப்பாத்த ட்ரை பண்றான். ஆமா நீ வந்து என்ன பண்ண இருக்க, இந்த மாதிரி செகண்ட் லெவல் வேஸ்ட் எல்லாம் இங்க என்ன பண்ணுது, இல்ல ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டேன், நீ உண்மையிலேயே ஒரு வேஸ்ட் தான், மரியாதையை ஓடி போயிடு. என்னது நான் வந்து உன்னை காப்பாத்தலான்னு வந்தா என்ன பார்த்து இப்படி சொல்ற, உன்னை காப்பாத்தலன்னா அவ்வளவுதான், உன்னோட உடம்பு 2 துண்டா போயிருக்கும். நீ வந்து சொல்லலாம் தேவையில்ல, எனக்கு நல்லாவே தெரியும் பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், நீ என்ன பண்ண ட்ரை பண்ணணும் எனக்கு தெரியும். ஓ அப்படியா, அப்போனா நீயே சண்டை போட அந்த டீமன் கூட. அவ்வளவு வெறினா அந்த டீமனை நீயே தோக்கடிய முஞ்சா. சரி நான் வந்து பாத்துக்கிறேன். அந்த டீமனும் பயங்கரமா தாக்குதான். எப்படி அதுல இருந்து தப்பிச்சுன்னு இருக்கா. சைட்ல ஆளு பார்த்தா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுன்னு இதை ஒரு ஷோ மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கான். என்னமா 3rd லெவல்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஆனா உங்களோட ஸ்பீடு பார்த்தா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. என்னோட பாட்டிமா அவங்களே ரோட ரொம்ப ஃபாஸ்டா கிராஸ் பண்ணுவாங்க தெரியுமா. ஆய மூரியா, உன்ன மாதிரி 2nd லெவல்ல இருக்கிற நீலாம் என்ன ஜட்ஜே பண்ணக்கூடாது. நான் இதே மாதிரி சண்டை போட்டுனதா என்னால அதை தோக்கடிக்க முடியாது. கிட்ட போயிட்டு லேண்ட்மைன் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வைக்கிறா. அதனால அந்த மிருகமும் அப்படியே மாட்டிக்குது. ஒரு வாய்ப்பா வச்சு தூரத்துல இருந்து அவ பயங்கரமா தாக்குறான். என்னமா நீங்க வந்து பயங்கரமா தாக்குனீங்களோ, ஆனா அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆன மாதிரியே தெரியலையே. அங்க ஆளு பயங்கரமா கடுப்பேத்துறானா. இதனால அவளோட கோவம் 80%க்கும் மேல போகுது. அந்த பொண்ணு ரொம்ப கோவம் ஆகுறனாலேயே உங்களோட பவர் அது வந்து அதிகரிச்சுனே போகுது. இப்போ உங்களால 4 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி போச்சுன்னா உங்களால இன்னமும் அப்டேட் பண்ண முடியும். இந்த சிஸ்டமோட லெவலும் இன்னமும் அதிகமாகும். உங்களால சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி பொருளையும் வாங்க முடியும். நான் யோசிச்சு கூட பார்க்கல, இதுல வந்து எவ்வளவு அற்புதமான விஷயம்லாம் இருக்கா. அங்க அந்த சிஸ்டமும் ஒரு 3 விஷயத்த காட்டி ஏதோ ஒன்றை சூஸ் பண்ண சொல்லுது. ஆளும் ஏதோ ஒன்று தோறானா, நான் அது என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு காட்டல. அப்படியே அவன் முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். ஏமா பொண்ணு வந்து சீக்கிரமா தூங்கணும், இதுக்கு மேல எனக்கு டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, அப்புறமா பார்க்கலாம், நான் இதோட கதையை முடிக்க போறேன். இந்த மாதிரி 2nd லெவல்ல இருக்கிறவனாலலாம் இந்த மாஸ்டரை எப்படி முடிக்க முடியும், என்ன அப்படியே போய் சாகணும் அப்படின்னு ஆசையா என்ன. ஆனா ஆளு அவனோட வெறுமா ஒரே ஒரு ஸ்கில்ல ஒண்டி தான் பயன்படுத்துறான். இதனால அந்த மாஸ்டர் அப்படியே மயங்கி போய் விழுது. இந்த மாஸ்டர் செத்து போனனாலேயே இவனுக்கு 1500 பாயிண்ட்டுக்கும் மேல கிடைக்குது. பொண்ணு ரொம்ப ஷாக் ஆவரா. வந்து எதிர்பார்க்கல, அதாவது நீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருப்பீங்கன்னு. ஆனா நீங்க வந்து ஏதோ சொன்னீங்களே இந்த மாதிரி நான் ரொம்ப வீக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியாது, 2nd லெவல்லாம் ரொம்ப வேஸ்ட் அப்படின்லாம் சொன்ன மாதிரி என் காதுல கேட்டுச்சு. நான் வந்து தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. 10th வந்துட்டா நீங்க தான் பெஸ்ட். ஓ அப்படியா, அப்பனா பரவாயில்ல, நான் வந்து ஒரு பொண்ணை மன்னிப்பு கேட்க விடக்கூடாது. அப்படியே முன்னாடி போய் அதோட கோரையும் அதோட ஹார்ட்டையும் எடுக்கிறான். அதோட ஹார்ட் அது வந்து ஒரு வேல்யூபிளான ஐட்டமா, அதாவது இதை கொலை பண்ணதுக்கு இதான் ஒரு ப்ரூஃபா. அதோட கோர் அது வந்து ஒரு ட்ரெஷரா. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெஷர் அவ்வளோக்கும் யாருக்கும் கிடைச்சது இல்லையா. இதை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வச்சுக்கிறீங்களோ உங்களோட வெப்பனோட பவர் அது வந்து இன்னமும் பயங்கரமா அதிகரிக்குமா. பரவாயில்ல, நைட்டு வந்ததுக்கு ஒரு லாபமான விஷயம் இது. இதை வச்சு என்னோட வெப்பனோட பவரை இன்னமும் ஏற்ற முடியும். என்னோட பவரும் பயங்கர வேகமா இன்க்ரீஸ் ஆகும். அங்க அந்த பொண்ணை வந்து மன்னிப்பு கேட்கிறா. என்னை மன்னிச்சிருங்க, தப்பு வந்து எந்துதான். ஆமா உனக்கு என்ன வேணும், உன்ன மாதிரி ஒரு லேடியை டீல் பண்ற அளவுக்கு எனக்கு மூடு இல்லை இப்போ, அதனால நான் வந்து கிளம்பலான்னு இருக்கேன். இல்ல நீங்க வந்து என்னோட மன்னிப்பை ஏத்துக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அது என்ன வேணாலுமா. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. பாருப்பா, உன்ன மாதிரி ஒரு யங் லேடியும் வெக்கப்படுறாங்க. நான் சும்மா தான் அப்படி சொன்னேன். ஆனா நான் வந்து இப்போ உன்னோட மன்னிப்பை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நான் வந்து போறேன்ப்பா. இல்ல நீங்க வந்து போக கூடாது. நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நார்த்ல இருக்க ஒரு ஏரியா, அங்க வந்து இதே மாதிரி பயங்கரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம கொன்னா நம்மளுக்கு நிறையவே பணமும் கிடைக்கும், நிறையவே பவர்ஸும் கிடைக்கும். நீங்க வந்தா நம்மளுக்கு வாட்டமா இருக்கும், நம்ம 2 பேருமே சேர்ந்து அதை கொள்ளலாம். ஆனா ஆளுக்கு அது பிடிக்கல. நான் வந்து போறேன், எனக்கு வந்து அதுலலாம் ஐடியா இல்ல. போகும்போதே விஷயத்தையே சொல்றான். யாரு வந்து உன்ன மாதிரி ஒரு பேர்டை நல்லா கொண்டு போவா. அந்த பொண்ணு அவளுக்கு ஸ்மார்ட்டா இல்ல, ஆனா நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட். சைடு அங்க காலையில ஆகுதா, அங்க அவங்க 2 பேரும் சொல்றாங்க, அம்மா அந்த பையன் என்ன ஆளை காணோம், அவனா பயந்து போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுன்னு இருக்கானா என்ன. பஸ் நானும் தேடி பார்த்தேன், அவனை எவ்வளவோ தேடி பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன, அவன் அந்த ஃபேக்டரிக்கு போய் செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா செத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திடீர்னு பின்னாடியும் ஒரு சவுண்ட் வருது. என்னப்பா என்ன பத்தி தான் பேசுறீங்க போல, நான் இன்னமும் சாகல. அப்போனா உன்னோட உடம்புல எந்த விதமான காயமும் இல்ல, அப்போனா நீ அங்க போகவே இல்லையா என்ன, நீ பயந்து போய் எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கினியா. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அந்த மாஸ்டரோட கோரை நான் கொண்டு வந்தேன், அந்த மாஸ்டரோட அந்த இதயத்தையுமே நான் ப்ரூஃபா கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க அங்குளும் வராரா, என்ன சத்தம் இங்க, நான் நீங்க கொடுத்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அங்க உள்ளாவின் இருந்த அந்த மாஸ்டரையும் நான் கொண்டுட்டேன், இந்தாங்க அதோட ஹார்ட். இதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. பரவாயில்லையே இதை முடிச்சுட்ட. அங்க எல்லாருமே ஒரு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு மானம் சூடு சொரணை ஏதாச்சும் இருக்கா, இவன் 2nd லெவல்ல தான் இருக்கான், இவனே அதை மாஸ்டரை கொண்டுட்டான், இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டான், இப்போ உங்களால எதுவுமே பண்ண முடியலையா என்ன, இதெல்லாம் சுத்த வேஸ்ட். இங்க இதே மாதிரி இருந்தா உங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீங்க கடைசியில எந்ததான் போக போறீங்க, சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி முன்னேற வழியை பாருங்க. இப்போ இதனாலேயே நான் இவனை ப்ரொமோட் பண்ண போறேன், என் கிட்ட இருக்கிற இந்த ஸ்பெஷலான பிரீமியம் வெப்பனை இவனுக்கு கொடுக்க போறேன். இந்த வெப்பனை கொடுக்க அந்த சிஸ்டமோட லெவல் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகுது. வெப்பனுக்கான சில பல ஸ்கில்லும் இவனுக்கு கிடைக்குது. அவரும் சொல்றாரு, ஹேய் நீ வந்து என்ன பண்ண, அப்புறமா என்ன வந்து மீட் பண்ண, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அங்க
மத்தவங்களாம் அப்படியே ஓட பாக்குறாங்களா. உடனே அவன் கூப்பிடுறான், அம்மா எங்க போறீங்க, நம்மளோட ப்ராமிஸ் என்னாச்சு, அந்த ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன வந்து நீங்க வணங்கணும் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இப்போ என்னாச்சு, நாங்களாச்சும் அப்படி பண்றதாச்சு என்ன சொன்ன. உடனே அவங்க பயந்து போய் அப்படியே வணங்க ஆரம்பிச்சுறாங்க. அங்க இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான்ல விஷத்தால பர்சனும் வரான். அவன் லீ மேலதான் செம காண்டா இருக்கான். அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இல்ல இல்ல எனக்கு என்ன தெரியும் அதுல யாரோ ஒருத்தங்க பாய்சனை கலந்து வச்சிருப்பாங்கன்னு. எனக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு. ஓ நீங்க சொல்ற மாதிரி நான் எதுவுமே பண்ணல, நான் ஒரு இன்னசென்ட். ஓ அப்படியா, அப்போனா நீ வந்து என் கூட சண்டை போடணும். சரி அப்படியே நம்ம பண்ணலாம். பக்கத்துல இருக்க எல்லாருமே பேசுறாங்க, என்ன இவன் என்ன பைத்தியமா, அவன் கிட்ட இவன் சாக போறான்னு நினைக்கிறேன். ஆனா நடக்கிற விஷயமே வேற. ஹீரோ ஒரே ஒரு பஞ்சை தான் அடிக்கிறான், அதுக்கே ஆளு வயித்த பூச்சின்னு கீழே விழுறான். அம்மா இவன் எப்போ எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனா. அங்க லியோ சொல்றான், உங்களை மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் விளாடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, அப்புறமா உங்களை பாக்குறேன். சீன்ல அங்கிளோட ரூமுக்கு வரானா, ஒரு மேப்பை வச்சு அந்த பொண்ணு சொன்ன விஷயத்த அப்படியே சொல்றாரு. அதாவது அங்கதான் நீ போகிற மாதிரி இருக்கும், ஆனா இன்னொரு உண்மையா இருக்கு தெரியுமா, இந்த பேரண்ட்ஸை பத்தி உனக்கு எவ்வளவு தெரியும். என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்களோட பாடி கிடைச்சதுல அது உண்மையிலேயே ஃபேக்கு. அவங்க இன்னமும் எங்கேயோ உயிரோட தான் இருக்காங்க. போனா என்ன சொல்றீங்க, என்னோட பேரண்ட்ஸ் இன்னமும் சாகலையா, அவங்க உயிரோட இருக்காங்கன்னா நான் வந்து அவங்கள பார்க்கணும், அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீ வந்து என்னோட பையன் மாதிரிடா, அதனால நீ கண்டிப்பா அவங்கள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்த பண்ண. அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு, அதை பண்றதுக்கு நம்ம ஹீரோவும் போறான். போகும்போது தான் இப்பதான் அங்கிள் சாவோட ரியலான ஃபேஸையே காட்டுறாங்க. பரவாயில்ல உன்னோட பையன் எதை சொன்னாலும் நம்புறான், இதுக்காக நான் இதை வேஸ்டா போக விட மாட்டேன். கண்டிப்பா இவனை வச்சு நான் நிறைய விஷயத்த சாதிக்க போறேன். இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம போக போக பார்க்கலாம். சீன்ல அங்கிள் சொன்ன இடத்துக்கு வரானா, அங்க ஜாம்பி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு பயங்கர வேகமா இவனை தொத்த ஆரம்பிக்குது. ஆளு விடல, அதை பயங்கரமா தாக்கிட்டு அது கிட்டே கேட்கறான், மரியாதையா எனக்கு ஏன்ஷியன்ட் என்ட்ரன்ஸோட ரூட்டை சொல்லு. அதுவும் பயந்து போய் அப்படியே நம்ம ஆளை கொண்டு போய் விது. லீ அதை விட்டு வைக்கல, அப்படியே அதை போட்டு தள்ளிட்டு தான் உள்ளே போறான். உள்ள போகும்போது சவுண்ட் எல்லாம் வந்தா யார் அதுன்னு பார்த்தா அந்த கும்பல் தான் சாண்டோட லீடரும் அங்க இருக்கான். ஆமா நீ வந்து இங்க வருவன்னு நான் எதிர்பார்க்கல, போன வாட்டி என்ன ரொம்ப அசிங்க பார்த்திட்ட, நான் வாட்டி நான் சொன்னல நீ திரும்ப மாட்டினா நான் உன்னை கொல்லுவேன்னு, அதேதான். ஆளு கலாய்க்கிற விதமா சொல்றான், என்னால எப்படி உங்களை தோக்கடிக்க முடியும், ஒரு வேஸ்ட், செகண்ட் லெவல்ல தான் இருக்கேன், யோசிச்சு பாருங்க. ஆனா அதெல்லாம் நான் மறக்கல, போன வாட்டி என்ன அவமானப்படுத்திட்டல, அதுக்காகவே நான் உன்னை கொல்லுவேன்டா. அப்படியே அவன் தாக்குறானா, அவனோட பிளேடை வச்சு தடுக்கிறான். பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து யார் அதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான். நிறுத்துங்க, நீங்க சண்டை போடக்கூடாது இந்த மாதிரி நேரத்துல. ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்ல. லீ பயங்கரமா மூஞ்சிலே குத்துறான். இவன் அடிச்சது எதுக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது. இவன் இன்னமும் தாக்கி பயங்கரமா அவனை அப்படியே தாக்க ஆரம்பிச்சிடறான். இவனுக்கு என்ன வெக்கமே இல்லையா, ஆனா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மாதிரி ஸ்பெஷலா இருக்கான். அப்படின்ட்டாங்க ஏதோ ஒரு கொடூரமான சவுண்ட் வருது, எல்லாருமே பயப்படுறாங்க. இந்த சவுண்டு இது வந்து கோஸ்ட் கிங்கோட சவுண்டுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அங்க பயந்து போறாங்க. அப்படியே ஆளு பார்த்தா அந்த அயன் சாண்ட் அந்த பர்சனை அப்படியே கொண்டு போக ஆரம்பிக்கிறான். சிஸ்டமும் சொல்லுது இவனோட ஃபியர் லெவல் வெறுமா 30 தான் இருக்கு, இங்க 80% கொண்டு போனா உங்களோட பவர் அப்படியே பயங்கரமா அதிகரிக்கும். இதனாலேயே ஆளு பயங்கர வேகமா கொண்டு போறானா. அயன் சாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயப்படுறான். அவனோட ஃபியர் லெவலும் 40 50ன்னு ஏது. இது பத்தலையா, இதனால அவன் இன்னமும் வேகமா இழுத்துன்னு போக ஆரம்பிக்கிறான். ஏய் நீ வந்து என்ன இழுத்துன்னு போக கூடாதுரா, வந்து செத்துருவேன் இதே மாதிரி போச்சுன்னா. என்ன வேணும், என்ன வந்து தயவு செஞ்சு இங்க இருந்து போக விடு. உனக்கு பொண்ணு வேணுமா பொண்ணு தரேன், காசு வேணுமா காசு தரேன், இல்ல மரியாதை வேணுமா மரியாதையும் உனக்கு தரேன். ஆனா ஆளு கண்டுக்கல, டைரக்டா அங்க வரான். அங்க கொடூரமான சத்தம்லாம் கேக்குது. அங்க ஆளு ரொம்ப பயந்து போய் 80% வந்தது அவனோட ஃபியர். இதனால அவனோட பவர் ரொம்ப அதிகரிக்குது. இந்த கோஸ்ட் கிங்கும் அப்படியே தாக்கலன்னு தான் அந்த பொண்ணால பார்த்துன்னு சும்மா நிக்க முடியல. இவங்க 2 பேரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறா. கோஸ்ட் கிங்க்கு எதுவுமே ஆகல, இது இவளதான் பதிலுக்கு தாக்குது. பாக்குற ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அட அந்த பொண்ணு வந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அங்க போனா. நான் வந்து அந்த பொண்ணை சாக விட மாட்டேன். கோஸ்ட் கிங் உன்னோட ஆப்பனட் அது வந்து நான் தான், அவ இல்ல. அங்க டக்குன்னு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி நிறைய ஷேடோ க்ளோனை வர வைக்கிறான். கோஸ்ட் கிங்கும் கன்ஃபியூஸ் ஆகி எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிக்குது. என்னதான் தாக்குனாலும் ஹீரோவை கண்டே பிடிக்க முடியல. அதுல அவனோட ஸ்வாட சமன் பண்றான். இந்த ஸ்வாட்ல இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு கோர் கிடைச்சிருக்கும்ல, இந்த கோரை இது மேல பயன்படுத்துறான். இதனால இந்த ஸ்வாடோட லெவலே அப்படியே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஸ்வாட வச்சு ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்டை உங்களால தர முடியும். ஆனா இது எப்பயுமே ரீசார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும், எப்பயுமே உங்களால பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்வாடோட ஸ்ட்ரென்த் அது வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பரவாயில்ல, இந்த ஸ்கில் வந்து உண்மையிலேயே வேற லெவலா இருக்கு. அங்க அந்த பொண்ணு கிட்டே சொல்றான், ஹேய் நீ வந்து என்ன காப்பாத்தின, இப்போ நான் வந்து உன்னை காப்பாத்த போறேன். அந்த ஸ்வாட வச்சு ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான், அதுக்கே அந்த ஸ்கெலிட்டன் செத்து போயிடுது. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. அட இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவனை மாதிரி ஒத்தனை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா பாஸ் லெவல்ல இருக்க இந்த மாஸ்டர் இதையே அவன் கொண்டுட்டான், அதுவும் ஒரே ஒரு ஹிட்ல. அயன் சாண்டோ யோசிக்கிறான், என்னால நம்பவே முடியல, இவனால ஒண்ணுத்தியே பண்ண முடியாது, இவனுக்கு எப்படி எங்களை இந்த எவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்தது. அங்க நல்லா தேடி பாக்குறானா அவனுக்கு ஒரு
கோஸ்ட் நெயிலும் கிடைக்குது. இதோட எபிலிட்டி என்னன்னா கோஸ்ட் மாஸ்டரை இவனால அப்படி நிறுத்த முடியுமா. இந்த அயன் சாண்டும் ஆர்வமா வந்து தேடுறான், எனக்கும் ஏதாச்சும் கிடைக்கணும், நானும் ஸ்ட்ராங் ஆகணும். இப்படி இவன் தேடுறானா அதோட வாய்க்குள்ள இருந்து கோஸ்டோட சோல் அப்படியே வருது. அதை பார்த்தோன்னே இதுதான், இதுக்குதான் நான் ஆசைப்பட்டேன். அப்படியே அதை பிடிச்சி வாயில போடலான்னு போறானா, பின்னாடி அந்த பொண்ணு சொல்றா வேணாம் அதை ஒண்டி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கோஸ்ட் கிங்கோட சோல் அது. அந்த கோஸ்ட் கிங் எந்த போனாலும் அதோட உயிர் அது அப்படியே தான் இருக்கு. நீங்க சாப்பிட்டா அவ்வளவுதான், அதோட பவர் கிடைக்கும். ஆனா நீங்க வந்து ஒரு மாஸ்டராவோ இல்ல ஒரு மிகப்பெரிய மாஸ்டராவோ கன்வெர்ட் ஆயிடுவீங்க. ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. எனக்கு பவர் வேணும், நான் பவர் அடையணும். அப்படியே அவன் சாப்பிட்றானா, இதனால அவனோட பாடியை அப்படியே மிகப்பெரிய பாடியா மாறுது. அப்படியே தாக்குறானா, நல்ல வேலை அந்த பொண்ணு வந்து காப்பாத்திட்டு பயங்கர வேகமா இழுத்துன்னு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம வந்து ஓடணும். ஆமா நம்ம எதுக்கு ஓடணும், எனக்கு தெரியும் நீ கோஸ்ட் கிங்க தோக்கடிச்ச ஒரே மூலன்னு. இப்போ இவனை எப்படி நம்மளால தோக்கடிக்க முடியும், நீ என்ன சொல்ற? கோஸ்ட் கிங்கோட அந்த பவர் சொன்னிதான் இவன் கிட்ட இருக்கு. கோஸ்ட் கிங்கே தோக்கடிச்ச எனக்கு இவனை தோக்கடிக்க தெரியாதா? நான் வந்து எல்லாத்தையும் பாக்குறேன், நீ சைட்ல இருந்து என்ஜாய் பண்ண. வரும்போதே சொல்றான், நீ வந்து மனுஷனா இருந்தாதான் என்னால உன்னை கொல்ல முடியாது, ஆனா இப்போ நீ மனுஷனே இல்ல, சோ தாராளமா உன்னை கொல்லலானா. ஏய் போன வாட்டி பண்ணதெல்லாம் நான் மறக்கலடா, அது எல்லாத்தையுமே நான் உனக்கு சேர்த்து கொடுக்க போறேன். அங்க அந்த பொண்ணு கத்துறா, அவனோட கில்லர் அயன் மூவ் அது ஒண்டி உங்க மேல பட்டா அவ்வளவுதான், நீங்க இறந்து போயிடுவீங்க, ரொம்ப டேஞ்சரஸான மூவ். ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவனோட ஷேடோ க்ளோன் ஜிட்ஸு யூஸ் பண்ணி அங்க இங்கன்னு நிறையவே க்ளோன்ஸை உருவாக்குறான். எல்லாத்தையுமே அவன் தாக்குறானா, பின்னாடியே அவனும் சொல்றான், ஏய் பண்ணி முஞ்சா தாக்கடா, நான் இங்க இருக்கேன். அவன் பைத்தியம் பூச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் தாக்குறான். அந்த பொண்ணும் பயப்படுறான், நான் அதை அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், ஏன்னா லீ வந்து இறந்து போயிடுவான். அயன் சாண்டவன் பயங்கரமா தாக்கலான்னு வரான். ஆனா உண்மையிலேயே அங்க இருக்கிறது ஷேடோ க்ளோன் தான். அப்படியே பின்னாடி வந்து அந்த கோஸ்ட் நைல பயன்படுத்துறானா, இதனால அயன் சாண்ட் அப்படியே ஸ்டக் ஆயிரான். ஆமா என்ன ஆச்சு, எனக்கு என்னால நகர முடியல, என்னடா பண்ண, என்ன இதை நான் யூஸ் பண்ணாலே போதும், என்னால நகர முடியாது. நான் உனக்குள்ள இருக்கிறது அந்த கோஸ்டோட எனர்ஜியும் கோஸ்டோட ஸ்ட்ரென்த்தும் தான். சரி இவனோட கதையை மொத்தமா முடிச்சிடலாம். அங்க ஆளு பயப்பட ஆரம்பிக்கிறான். ஹே 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 நீ வந்து என்ன கொல்லக்கூடாது, நீ சொல்றது எதுவா இருந்தாலும் நான் பண்றேன், நீ வந்து தயவு செஞ்சு என்ன கொல்லாத. என்னப்பா நீ, நான் ஒன்னும் பழைய லீ இல்ல. இப்போ என்னோட வேலை என்ன தெரியுமா, நம்மளோட டவுனுக்கோ இல்ல நம்மளோட சிட்டிக்கோ என்ன குடைச்சல் வருதோ அது எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ளணும். யாருக்கு தெரியும் ஃபியூச்சர்னே நீ ஒரு தொல்லையா கூட இருக்கலாம், அதனால நான் இப்போ உன்னை கொல்ல போறேன். அப்படியே ஆளு அவனோட கத்தியை வச்சு அதோட மண்டியை வெட்டிடுறான். இதனால அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அவங்க சம வேகமா வெளியில போறாங்க. அப்புறம் வழியிலேயே அவன் இப்பதான் பாக்குறான், அட இந்த பொண்ணு வந்து என்னோட கையை பூச்சுன்னு இருக்கா, அவளோட அழகும் ரொம்ப அழகா இருக்கு, அவளோட ஷேப்பு அது இன்னும் எவ்வளவு அருமையா இருக்கு. அட நான் வந்து என்ன யோசனை இருக்கேன், ஒரு பொண்ணால நான் தான் ஸ்லோ ஆவேன், நான் ஒன்னும் அப்படிலாம் யோசிக்க கூடாது, முட்டாள் பிரெயினே நீ வந்து லவ் மோடுக்கு போக கூடாது. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வெளில வராங்க. இப்பதான் அவன் நில்லுன்னு சொல்றான். என்ன ஆச்சு, நான் வந்து உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ண, வேற எதுவும் இல்ல. சரி அப்புறம் எதுக்கு ஒரு மாதிரி பிளஷ் ஆகுற, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி நான் ஒன்னும் பிளஷ் ஆகல. இப்போ நீங்க வந்து பெரிய பிரச்சனையில மாட்டிக்கினீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க அயன் சாண்ட கொன்னுட்டீங்க. அவரோட அப்பா அவர் வந்து மிகப்பெரிய ஆளு, அதாவது அங்கிள் சாக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய பகை இருக்கு. இந்த அயன் சாண்டோட அப்பா டைஜு ஒரு உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவரு மிகப்பெரிய டீமன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு இருக்காரு. நீங்க தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பேர் என்ன? இப்பதான் அவளோட பேரே சொல்றா. இவளோட பேரு சாங்கா. அவனோட சிஸ்டம்ல ஏதோ விஷயத்த பார்த்துன்னு இருக்கானா, அங்க ஸ்பின் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வருது. அதுல ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பவர்ஸ்ல உனக்கு ஒண்ணு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கான். அதே மாதிரி அவன் சுத்தி வர்றான், அவனுக்கு ஒரு பவரும் கிடைக்குது. இந்த பவரை அப்சர்வ் பண்ணாத செகண்டே அவன் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுறான். ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வந்து இதை பிராக்டிக்ஸ் கூட பண்ண தேவையில்ல, என்ன எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்குள்ள இருக்கு. அட பரவாயில்லையே, இந்த சிஸ்டம் இது வந்து வேற லெவல் தான், நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, இதே மாதிரி நான் ஸ்ட்ராங் ஆயினே போயிடுவேன் போல. அவனுக்கு என்ன பவர் கிடைச்சது அது வந்து நம்மளுக்கு சரியா காட்டல, போக போக அது என்ன பவர் அப்படின்னு பார்க்கலாம். திடீர்னு அவனுக்கு ஒரு போன் கால் வந்து அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். அம்மா என்னடா பண்ணி தொலைச்ச, அந்த அயன் சாண்டோட அப்பா அவன் வந்து உன்னை கொல்லணுமா அப்படின்னு வந்து அங்கிள் சாவை தொலை பண்ணிருக்கான், நீ வந்து அவனை கொன்னுட்டியாமே, என்ன கதை, சீக்கிரமா இங்க வா. அங்க வந்து பார்த்தா ஒரு கலவரமே போயின்னு இருக்கு. ஆமா அந்த லீ அவன் வந்து எங்க போனான், அவன் என்னோட பையனை கொன்னுட்டு அப்படியே போயிட முடியுமா, நான் வந்து அதுக்காக பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன், மரியாதையா அவனை கொடுங்க, அவனை கொல்லணும். லீயும் வரானா, இப்பதான் அங்க அங்கிள் சாவே சொல்றாரு, ஹே ஹே அவன் ஒன்னும் அப்படி பட்டவன் இல்ல, கொன்னதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி அவன் கொன்னுட்டான், இப்போ பதிலுக்கு பதில் நானும் அவனை கொல்லணும். லீயோ சொல்றான், நான் கொன்னது உண்மைதான், அவன் ஒரு மாஸ்டரா மாறிட்டான், அந்த மாஸ்டரா மாறின உங்களோட பையனையா நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அவன் ஒரு பெரிய மாஸ்டரா மாறினால தான் நான் வந்து அவனை கொன்னேன், என்ன வேணா சொல்லு, அவன் என்னோட மகன், அவன் ஒரு ஹியூமன் பீயிங், அவனையே நீ கொன்னுட்ட, எனக்கு தெரியாது, நீ வந்து சாகணும். அங்க சிஸ்டமும் சொல்லுது அவரோட கோவம் லெவல் அது வந்து 50% தான் அதிகரிச்சிருக்கு, அதை நீங்க 80%க்கு மேல கொண்டு போனா அவரோட பவர் லெவல் அது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். ஆளுக்கும் புரியுதா, ஒரு ஐடியாவையும் யோசிக்கிறான். அங்கிள் சாவும் சொல்றாரு, நம்ம இதை பேசியே தீர்த்துக்கலாம், ஆனா ஒரு கேட்கிற மாதிரியே இல்ல, பின்னாடி அங்க குரல் வருது, நான் வந்து பாத்துக்கிறேன், ஏன்னா இதை ஆரம்பிச்சது நான் தான், முடிக்க போறதும் நான் தான், நீ வந்து பைத்தியம் மாதிரி பேசாத, நீ வந்து அவனோட மகனை கொன்னுட்ட, இப்போ அதுக்கான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை அவன் கொல்ல போறானா.
சரி நான் வந்து பாத்துக்கிறேன். என்ன உங்களுக்கு வந்து என்ன கொல்லணும் அப்படின்னு தானே ஆசை? இருக்கிற யாரு மேலேயும் நீங்க கையை வைக்க கூடாது, ஏன் கூட வந்து சண்டை போடுங்க. சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல பயமா இருக்கா உங்களுக்கு? என்னது அவனுக்கு என்ன பைத்தியம் போச்சுருக்கா? அவனோட லெவலை பாத்தீங்களா? வெறுமா லெவல் 2 தான். ஆனா அவரோட லெவல் லெவல் 5. இவன் கண்டிப்பா சாக போறான். வேணும்ட்டே அவனை கோவமாக்கணும் அப்படின்னு சொல்லி லீவ் வந்து அங்க நிறையவே கதையை பரப்புறான். இவங்களுக்கு தெரியுமா டைஸும் வந்து அவரோட டவுன்ல நிறையவே பொண்ணுங்க கூட படுத்திருக்காராம். இதெல்லாம் கேட்டு அக்கம் பக்கத்துலயும் பேசுறாங்களா? சோ இதனால அவரு ரொம்ப கடுப்பாகிறாரு. அவரோட கோவம் லெவல் அது வந்து 70 கிட்ட போகுது. ஆனா இப்பவும் நம்ம ஆளு நிக்கல, அங்க பயங்கரமா கத்துறான். இது என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? இன்னமும் பிரமாதமான விஷயம் இருக்கு. இவர் வந்து ஒரு பயந்தாங்கோலி. சண்டே அப்பெல்லாம் உள்ள போய் ஒழிஞ்சுப்பாரு. இவரு ரீசெண்டா சண்டையே போட்டிருக்க மாட்டாரு. இதை கேட்ட அவரு இன்னமும் கோவமா வராரு. அவரோட ஆங்கர் லெவல் அது ஒண்டி 90க்கு போயிடுது. ஏய் மவன நீ செத்தடா அப்படியே அவரு பஞ்ச் பண்றாரு. அதுல இருந்து ஆளு தப்பிக்கிறான். சிஸ்டமும் ஒரு மெசேஜ் கொடுக்குது. உங்களோட பவர் லெவல் அது வந்து பூஸ்ட் அப் ஆயிடுச்சு. திரும்பி ஜாப்பனீஸ் பாக்ஸிங் பஞ்ச் கொடுக்கலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ளேயே அதுல இருந்து தப்பிச்சு அவனோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்றான். இவனோட பவர் இப்போதானே பூஸ்ட் பாச்சு. அதனால இவனோட ஷேடோ க்ளோன் லெவலும் சி லெவலுக்கு போயிருக்கு. இப்போ யூஸ் பண்ற இந்த ஷேடோ க்ளோன் இது ஒன்னும் ஆர்டினரியான ஷேடோ க்ளோன் இல்ல. இது அப்படியே ஹாஸ்ட் என்ன பண்றாங்களோ இது எல்லாத்தையுமே அப்படியே பண்ணும். அவ்வளவு சீக்கிரத்துல அழிஞ்சு போகாது. அதே விஷயம் தான் நடக்குது. அவரு எவ்வளவுதான் தாக்குனாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவரோட மூஞ்சில ஏதோ ஒரு விஷயத்தை ஒட்டி விட்டுறான். இதனால அவருக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி எங்க பார்த்தாலும் தெரிய ஆரம்பிக்குது. அவருக்கு பாவம் இந்த விஷயம் தெரியல. எங்க பார்த்தாலும் லீவ் வந்து நிக்கிற மாதிரி இருக்கா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க சைட்ல இருக்க ஆளுங்களும் சொல்றாங்க, நீங்க வந்து கண்ணா பின்னா நீ எங்கெங்கயோ தாக்குறீங்க. நான் அங்கிள் சா வந்து தடுக்கிறாரு. நீங்க வந்து பேட்ல இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது சரியில்லை. அங்க பாவம் ஆளு வந்து தனியா குத்தின்னு இருக்கானா. போற வர எல்லாருமே கலாய்க்கிறாங்க. ஏன் சின்ன குழந்தை கூட கலாய்க்குது. அம்மா அங்க பாத்தீங்களா அவரு பார்த்தா பைத்தியம் மட்டும் ஏதோ காத்துல குத்தின்னு இருக்காரு. இதே ஒரு வாய்ப்பா வச்சு அங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஆபீஸோட சீனை காட்டுறாங்க. சாவும் லீ கிட்ட சொல்றாரு, ஆமா லீ நீ வந்து இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. அதாவது அவன் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறான். அதனால நீ வேற ஒரு ஏரியாக்கு போறது நல்லது. கவலைப்படாத, உனக்குன்னு ஆளுங்களை நான் அனுப்புறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னோட நண்பன் இவன் இருக்கான், இவனே போதும். என்னது நானா? நான் என்னடா பண்ண போறேன்? நீ வந்தா நம்ம ஜாலியா இருக்கலாம்டா. போற ரெஸ்டாரண்ட் அங்க வந்து நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. நீ அங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு மாஸ்டரை கொன்னாலே போதும், நீ அங்க ஹீரோ ஆயிடுவ. அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி தான். என்ன சொல்ற? ஆளும் யோசிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். சீன்ல அவங்க ஷிப்ல போயின்னு இருப்பாங்களா. அங்க அவனுக்காக 2-3 வெப்பனையும் தரான். இதெல்லாம் வச்சுக்கோ, உனக்கு பயன்படும். இது எவ்வளவு ஸ்ட்ராங்கான வெப்பனா? அதுவும் எனக்கா? ஆமாண்டா உனக்கு தான். இது நான் உன்ன மாதிரி ஒரு கைண்டான நண்பனை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப நன்றி இதெல்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு. போயின்னு இருக்க வழியிலேயே ஒரு போட்ல இருக்க ஒரு பொண்ணை கத்துறா, ஏய் இங்க வராதீங்க, இங்க வந்து டேஞ்சர். அதெல்லாம் கேட்காம அவங்க போய் பாக்குறாங்களா. போட்ல யாரையுமே காணோம். ஆமா இப்பதானே ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் வந்தது. ஆனா இப்போ திடீர்னு யாரையுமே காணோம். எனக்கு தெரிஞ்சு அவ ஏதோ ஒன்று சொன்னா, நம்ம தான் கவனிக்கல. என்ன சொன்னா வந்து டேஞ்சர் அப்படின்னு சொன்னா. சொல்ல மாதிரியே வேவ்ஸ் எல்லாம் அதிகமாகுது. ஒரு மாஸ்டரும் வந்து நிக்குது. இப்போ அந்த டேஞ்சர் இதுதானா? பின்னாடி ஒரு மாஸ்டர் வந்து நிக்குதுரா. நம்ம என்ன பண்ண போறோம்? உடனே ஆளும் அவனோட பவரை வச்சு அந்த மாஸ்டர் அப்படியே தத்து நித்துறானா. ஒரு வாய்ப்பா வச்சு பின்னாடி இருக்க அவனோட ஃப்ரெண்டு பயங்கரமா தாக்கி அதை கொல்றான். ஆனா என்னதான் கொன்னாலும் அவனால பறக்க முடியலையா. சோ அப்படியே கீழே வந்துறான். ஏய் நான் வந்து கொன்னுட்டேன், அதாவது நான் செகண்ட் லெவலுக்கு வந்துட்டேன். ஒரு பொண்ணு பறந்து வரா. ஏய் நீங்க 2 பேரும் செகண்ட் லெவல் தானா? ஆனா உங்களால உங்க லெவலை விடவும் அதிகமா இருக்கிற பீஸ்ட்டை எப்படி கொல்ல முடிஞ்சது? அதாவது அந்த பீஸ்டோட லெவல் வந்து லெவல் 5. நான் ஏதோ ஒண்ணு இப்போ நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். கவலைப்பட வேணாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பீஸ்ட் நான் கொண்டு இருக்கேன். லெவல் 7 லெவல் 8 அந்த மாதிரி. நான் அவ சொல்லும் போதே கொஞ்சம் பிளஷ் ஆகலாம். இதனால சிஸ்டமும் சொல்லுது, ஷாயாவோட எமோஷனை 70%க்கு கொண்டு வந்தா என்னோட பவர் அது வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஓ கதை அப்படி போகுதா? ஷாயா வந்து அப்போ வெக்கப்படுறா. அப்ப இன்னமும் அவளை வெக்கப்பட வைக்கணும். அதனால ஆளும் எமோஷனை ஏத்தணும் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு லீ. ஆமா நீங்க எதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க? உடனே அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. அதே மாதிரி உங்களோட கை அது என்ன இவ்வளவு பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு. நீங்க அழகாவும் இருக்கீங்க. ரொம்ப நன்றி என்னை இப்படி புகழ்றதுக்கு. என்னை விடவும் என்னோட அக்கா ரொம்ப அழகா இருப்பா. அவ ரூம்ல தான் இருக்கா. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் எத்தனையோ பேர் முன்னாடி வந்தாலும் உங்க முன்னாடி அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதனால அவளோட பிளஷிங் ரேட் வந்து 50க்கு போகுது. திடீர்னு ஏதோ ஒரு மாஸ்டரும் அப்படியே வந்து நிக்குது. அது ஒரு ஆக்டோபஸ் மாஸ்டர். அதை பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அதோட லெவல் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதை விட இது பல மடங்கு அதிகமா இருக்கும். இப்பதான் அந்த பொண்ணே சொல்றா லெவல் இது வந்து 30. அதனால சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போறது நல்லதா இருக்கும். நான் ஆளு அதெல்லாம் கேட்கவே இல்ல. அப்படியே முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா? நீ போனா செத்து போயிடுவேன். பெருமா நான் பண்றத பாரு. அவன் அந்த ஆக்டோபஸை நோக்கி போறானா. அந்த பொண்ணு பயந்து போய் அவளோட அட்டாக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறான். அதை பண்ணாலும் அது எல்லாத்தையுமே உழைக்குது. அப்பதான் ஆளுக்கு ஒரு யோசனையும் வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்கறான். ஆக்டோபஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது என்னது? ஒரு ரவுண்டா உருண்டையா இருக்கிற ஒரு பானை மாதிரி விஷயம்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அப்புறம் என்ன நம்ம பாத்துக்கலாம். ஆனா அந்த பொண்ணு தடுக்க பாக்குறா. பானை மாதிரி இருக்கிற அந்த விஷயத்த அப்படியே தள்ளி வர்றான். அதை பார்த்தோன்னே அந்த ஆக்டோபஸும் அப்படியே உள்ள போக ஆரம்பிக்குதா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இங்க என்னதான் நடக்குது இன்னுமா புரியல. ஆக்டோபஸுக்கு ஒரு ரவுண்டா உருண்டையா இருக்கிற விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும்.
அதுக்குள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா அது உட்காந்துக்கும். சின்ன வயசுல இந்த மாதிரி ஆக்டோபஸ்லாம் பண்ணோம், அது ஞாபகம் வந்திருக்கு போல. அங்க ஆக்டோபஸ் உள்ள போன அடுத்த செகண்டே அவங்க 2 பேரும் பார்த்தா கிக்கச்சு விளாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் லெவல் 2 தான், ஆனா இப்படி விளாடுறாங்க ஒரு ஆக்டோபஸை வச்சு. ஒரு கட்டத்துல ஆளு ஒரே கிக்கில் அதை உடைச்சு அந்த ஆக்டோபஸோட கதையை ஒரு வழி ஆக்குறான். அதனால நம்ப முடியல, இவங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது. முன்னாடியும் அந்த சிஸ்டம் ஒரு ஸ்கிரீனை காட்டுது, இதுல பாமை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல இருக்க பாமை ஃபர்ஸ்ட் அவன் வாங்குறான். அங்க அந்த பாமையும் ஆக்டிவேட் பண்ணி அதுக்குள்ள போட்டுட்டு டக்குன்னு அந்த பொண்ணை பூச்சின்னு ஓடுறானா. அந்த பொண்ணுக்கு ஒரு விதமா தான் ஃபீல் ஆகுது. இன்னும் இவன் சடனா என்னோட கையை பிடிக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் இவன் என்ன மயக்கிற மாதிரி பேசுனா, ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்லாம் பேசுனா, இவன் இதை காரணத்தோட பண்ணானா. அவ ரொம்ப வெக்கப்பட்டு போறா. இந்த பாமை வெடிக்க அந்த ஆக்டோபஸோட கதையை முடியுதா. இவனுக்கு 5000 பாயிண்ட் கிடைக்குது. இதனால ஆளோட கையில ஷேடோ ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பவர் கிடைக்குது. பின்னாடி அந்த பொண்ணு யோசிக்கிறா, அட இவன் உண்மையிலேயே ஒரு ஆசமான பர்சன். இவன் டீமன் லார்டோட மகனா என்ன. இவனை பார்க்கும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்கான். ஏன்னு கேட்டான், நீ என் கூட டின்னர் சாப்பிடுறியான்னு. அதான் ஒத்துக்கல. இல்ல டேட் போலாமான்னு கேட்டான். நான் பைத்தியம், நான் எதுக்கு நான் ஒத்துக்கல. சே, வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த சைடு ஆளும் அங்க போறானா. ஆக்டோபஸை தொட்ட உடனே அவனோட கையில ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஆம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒட்டிக்குது. இது ஒரு பயங்கரமான வெப்பன். இதை வச்சு உங்களால பயங்கரமான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஆப்டைன் பண்ண முடியும். அதாவது இதனால உங்களோட பவர் லெவல் அது சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பயங்கரமா மாறும். இதுல புதுவிதமான ஸ்கில்ஸும் இருக்கு. அதை நீங்க கூடிய சீக்கிரத்திலேயே பார்க்க முடியும். அங்க ஏதோ ஒரு விஷயமும் பயங்கரமா ஜொலிக்குதா. பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆக்டோபஸோட ஒரு வேல்யூபிளான பொருள் அது. அதை வித்தா பில்லியன் மில்லியன் கணக்குல இவங்களுக்கு பணம் கிடைக்குமா. இப்படி இவங்க பேசின்னு இருக்கும்போதே அங்க ஒரு காரோட படையை இவங்களை நோக்கி சம வேகமா வந்தா. அந்த ஆளு அவனோட கையில இருக்க அந்த ஆம்பவரை வச்சு அப்படியே தடுக்கிறானா. இதை பார்த்து அவங்க ரொம்ப கோவமாறாங்க. யாராது, யாருக்கு எவ்வளவு தைரியம் என்னோட காரையை அப்படியே தடுக்கணும்னு. கொஞ்சம் கிட்டவா, உன்னோட நிலைமையை நான் மோசமாக்குறேன். அந்த வித்தியாசமான மெக்கானிக்கல் ஆம்பலியா ஏதோ ஒரு விஷயத்தை ஏவி விடுறானா. இதை பார்த்து அவங்க எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. என்ன இலவை இது, பேய் மாதிரி என் பின்னாடியே வருது. ஆனா அங்க ஒரே ஒரு பையன் ஓடி அங்க மாட்டிக்கிறான். ஏய், நீ யாரு கூட சண்டை போடுற, அந்த விஷயம் உனக்கு தெரியல. என்னோட அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் அவரு. ஏதாச்சும் பணம் பார்த்த அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு. ஏன் இப்போ என் உடம்புல ஸ்கிராட்ச் விழுந்தாலும் நீ காலிடா. ஓ அப்படியா? ஆனா எனக்கு நீ யாருன்னே தெரியாதே. உங்களுக்கு தெரியுமா? அவங்க 2 பேருக்கும் யாருன்னு தெரியல. சோ நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஆளுதான். உன்னை கொல்லவும் முடியும். இதை கேட்ட ஆளு ரொம்ப பயந்து போறான். ஐயா, நீங்க என்ன கொல்ல கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? காசு, பொண்ணு, நகை எல்லாத்தையுமே நல்லா தர முடியும். என்னது எல்லாத்தையுமே வா? அந்த பர்சனும் பயந்து போய் அவனோட கழுத்துல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கறான். இஷ்டமோ அதை பார்த்து ஆச்சரியமாவுது. அட இதுதான், இதை வச்சு உங்களால எதிர்காலத்தை பார்க்க முடியும். ஆனா இது ஒரு பங்கு தான், உங்களால இன்னமும் முழுசா பார்க்க முடியாது. அதை அவன் தொட்ட உடனே அவனுக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியுது. ஃபியூச்சர் ஒரு மாதிரி நாசமா இருக்கு. எல்லா இடமும் பத்திங்க நெறியுது. அங்கிள் சாலாம் இறக்குற நிலைமையில இருக்காரு. இதை பார்த்து ஆளும் ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்பனா என்ன, நானும் எந்த போயிடுவேனா? இதுதான் என்னோட முடிவா? ஆனா இவனுக்கு இன்னமும் டவுட்டா இருக்கா. சரி, நம்ம அப்புறமா இதை பார்த்துக்கலாம். அங்க சிஸ்டமும் ஒரு விஷயத்த சொல்லுது. இங்க இன்னமும் இதே மாதிரி 5 ஃபிராக்மெண்ட் இருக்கும். எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பவர் கிடைக்கும். ஆளுக்கு புரியுது, அதுக்கு பயங்கரமா பணம் தேவைப்படும்ல. இதனால அந்த குண்டனை அப்படி தரன்னு இழுத்துன்னு போறான். ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவான அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போறான். அதான் குண்டை கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குல்ல, அவனோட பணத்தை இதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி பண்றான் ஆளு. அங்க போறானா, அங்க இருக்கிற ஆளும் சொல்றான், ஆமா நீங்கெல்லாம் யாரு, உங்களுக்கான இடம் இல்ல. அந்த குண்டனை தொல்லை பண்றானா. அங்க பார்த்தா அவனோட பயம் இன்னமும் அதிகமாகுது. அந்த பயத்தை ஏத்தணும்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு கிட்டே சொல்றான், அம்மா நீ என்ன பண்ண, அதாவது உன்னை பயங்கரமா இதுக்கு முன்னாடி தொல்லை பண்ணாங்களே, உனக்கு தொல்லை பண்ண யாருமே கிடைக்கல. இவன் இருக்கான், இவனை வச்சு நம்ம ட்ரையல் பார்க்கலாமா? உடனே அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். அவனோட பர்சன்டேஜும் 70க்கு மேல போதா. அதனால அதுக்கு ரிவார்டா இவனுக்கு ஒரு விஷயமும் கிடைக்குது. இது சாம் பண்ற ஒரு பாட்டில் தான், அதுவும் 3 வாட்டி இவனால பயன்படுத்த முடியுமா. அதை இவன் மேல பயன்படுத்தணும்னே அந்த குண்டம் பார்த்தா இவனுக்கு ஒரு மாதிரி அடிப் ஆயிடுறான். உள்ள போகும்போது ஒரு பர்சன் தத்து நிறுத்திருப்பான்ல, இந்த குண்டனை பார்த்தனே ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா குண்டனுக்கு இவனை நல்லாவே தெரியும். ஆமா இவன் என்ன பண்றான், அதாவது இவங்க கூட இவனுக்கு என்ன வேலை? குண்டன் ஒரு மாதிரி வித்தியாசமா பழகுறான். அதாவது ஒரு கேம் மாதிரி அவன் மாறிட்டான். நம்ம ஹீரோனா குண்டனுக்கு அவ்வளவு பிடிக்குது. ஹீரோக்காக என்ன வேணாலும் பண்ணுவானா. நிறைய விஷயத்த காட்டுறான். என்னோட பேபிக்கு இது பிடிக்குமா? அந்த பர்சனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இவருக்கு என்னதான் ஆச்சு, இப்படி பண்றாரு, இவருக்கு என்ன பொண்ணுங்களை பிடிக்கலையா? அதனால இவர் ஒரு கேவா மாறிட்டாரா என்ன? நாளைக்கு அவன் காட்டுற எதுவுமே பிடிக்கல. அங்க சிஸ்டம் சொல்லுது, இதெல்லாம் சின்ன விஷயம் தான், சின்ன விஷயத்த அடைஞ்சா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. உடனே அவன் இன்னமும் பெருசா வேணும் அப்படின்னு சொல்றானா. குண்டன் அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த காட்டுறான். அதோட ஸ்கோர் பாயிண்ட் 5000. இவன் அடைஞ்சா இவனால ஈஸியாவே லெவல் 3க்கு போக முடியும். அவனோட பவர் லெவல் இதனால இன்னமும் அதிகமாகுமா. ஆளு கிட்டே சொல்றான், இது உங்களுக்கு வேணுமா? நான் இதை வாங்கி தந்தா ஒரு கிஸ் கிடைக்குமா என்னோட பேபி கிட்ட இருந்து? உடனே உன்னோட ஃப்ரெண்டு மூஞ்சிலே ஒரு உதைக்கிறான். என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? என்னோட நண்பன் கிட்ட அப்படி பழக பாக்குற? அவன் ஒன்னும் கே இல்ல.
அங்க நிறையவே பவர்ஸ் அப்சர்வ் பண்றானா, இதனால அவனுக்கு நிறையவே பவர்ஸ் கெயின் ஆகுது. இந்த சைடு அந்த குண்டை நிறையவே பணத்தையும் செலவு பண்றானா. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட அப்பாக்கு போது அவங்க அப்பா வந்து யோசிக்கிறாரு, என்னோட மகனுக்கு என்ன ஆச்சு, அதாவது அவன் திடீர்னு கண்ண பின்னாடி என்னோட பணத்தை இப்படி செலவு பண்றான். அந்த பர்சன் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறான், அதாவது இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்கானு. ஸோ இதனால எல்லா பேங்க் அக்கௌண்ட்டையும் ஒரு ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. குண்டனுக்கும் மெசேஜ் போகுது, இப்போ என்னால இதுக்கு மேல எந்த விதமான பணத்தையும் செலவு பண்ண முடியாது. அடே குண்டா, உனக்கு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி சொல்ற? அதுவா என்ன பிரச்சனைனா, என்னோட பேங்க் அக்கௌண்ட் அது வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்தாலும் என்னோட பேபிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதுதானே. அப்படியே அவன் கண்டுக்காம போக ஆரம்பிக்கிறான். உன்கிட்ட பணம் இல்லையா, அப்போ நானும் உனக்கு இல்ல. என்ன என்ன எதுக்கு இப்படி சொல்ற? அப்படியே அவன் போறானா, அந்த குண்டனும் பின்னாடியே வரான். ஆனா அப்படியே அவங்க கண்டுக்காம போறாங்க. பின்னாடியே அந்த பொண்ணும் வந்திருப்பா. அந்த பொண்ணு எதுக்கு வந்திருப்பானா, குண்டை கிட்ட நிறையவே பணம் இருக்கு, இவங்க கூட ஜாயின் பண்ணா இவளுக்கு நிறையவே பணம் கிடைக்கும், அதுக்காக தான் அவ கூடயே வந்திருப்பா. குண்டனே இல்லாத போது நான் இங்க என்ன பண்ணும் அப்படின்னு அவ போலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோ வந்து விடல, அதாவது நீ வந்து போக கூடாது, எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு நீ சொன்ன அப்படின்ட்டு அப்படியே போனா இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு? இல்ல நான் வந்து போகதான் போறேன், நான் உன்ன மாதிரி ஒரு வீக்கான ஆளுகிட்ட எனக்கு என்ன வேலை? சொல்ல போனா நம்ம ஹீரோட லெவல் 3ல இருக்கும், இந்த பொண்ணோட லெவல் 4. உங்க ரெண்டு பேருக்கு இடையில இதனாலேயே சண்டே ஆகுதா? இந்த பொண்ணோட எமோஷனை நீ இன்னமும் அதிகரிச்சா உனக்கு என்சான்மெண்ட் இன்னமும் அதிகமா கிடைக்கும். இதனாலேயே ஆளோ பிளான் பண்றா. அந்த பொண்ணு பயங்கரமா தாக்குறா. என்னதான் தாக்குனாலும் அந்த அட்டாக்ஸ் எல்லாம் அவன் மேல பத்தா. அந்த பொண்ணு யோசிக்கிறா, இவனுக்கு என்ன பைத்தியமா, நான் அட்டாக் பண்ணியும் இவன் தப்பிக்கவே இல்லை, அப்படி இவன் செத்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறானா. நான் அவனுக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா அவன் மேல ப்ரொடெக்ஷனுக்கு பேரியரும் ஆர்மரும் இருக்கு, உன்னை வந்து எதுவுமே என்னால பண்ண முடியல, ஆனா இவனை என்னால கொல்ல முடியல. அப்படியே தாக்குறா. அந்த அட்டாக்கும் மேல பத்து, இருந்தாலும் ஆளு எதுவுமே பண்ணல. உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? அதாவது அவன் செத்தே போயிருப்பான், ஆனா நீ அவனை காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு துளி கூட யோசிக்கல. அவனுக்குலாம் ஒன்னும் ஆகாது, எனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும். சரி, இப்போ எனக்கான வாய்ப்பு இது. அவனோட ஸ்டிங்ஸை வச்சு அந்த பொண்ணை ஒரு விதமா பூச்சி வச்சுக்கிறான். அம்மா நீ வந்து என்ன பண்ண போற இந்த பொசிஷன்ல? என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நான் வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நான் வந்து அப்படியே உன்னை போக விட்டா என்னையும் நீ கொல்ல பார்த்தனா? இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஆனா அவளோட மனசுலயே யோசிக்கிறான், இவன் விடட்டும், விட்ட உடனே நான் அப்புறமா இப்போ கொல்லனா கூட கண்டிப்பா வந்து கொல்ல போறேன் இவனை. ஆளுக்கும் இந்த விஷயம் புரியுதா, ஏன்னா சிஸ்டமால இதெல்லாம் பார்க்க முடியும். இதனால அவன் பெட்டுக்கெல்லாம் போடுற ஒரு காலர் மாதிரி ஒரு விஷயத்த அவன் கொடுக்கறான். இதை போட்டுக்கோ. என்னது இது? நீ போட்டுக்கனா அவ்வளவுதான், நீ எனக்கு எதிராக ஏதாச்சும் பண்ண பார்த்தனா உன்னோட தலை அது கண்டிப்பா வெடிச்சிடும். சோ அதனால நீ இனிமே என் கூடயே இருக்க போற, என்னோட மெய்டா இருக்க போற. சோ அந்த பொண்ணுக்கும் வேற வழியில அப்படியே கூடயே இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல போற வழியிலேயே அங்க பிங்யூ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை பத்தி அவ சொல்றா. இந்த ஆர்கனைசேஷனுக்கும் இவங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கான். அதாவது இவங்க அப்பா அம்மா இறக்கவே இல்லை, இவங்க தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி அதுலயும் போய் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒரு ஷாப்புக்கு வராங்க. அங்க இருக்கிற ஓனர் கிட்டயும் பேசுறான். ஆமா, உன் பக்கத்துல இருக்க இவங்க 2 பேரு, இவங்க யாரு? மாஸ்டர் வந்து இப்ப எந்த விதமான ஆர்டரையும் கொடுக்கல, சோ இப்போ நீ வந்து பேசலாம். ஆமா, இவரு தான் என்னோட மாஸ்டர். அந்த ஓனருக்கு எதுவுமே புரியல. ஆமா, என்னாச்சு உனக்கு? அவரு வந்து யோசிக்கிறாரு, அப்பனா நீங்க ஏதாச்சும் கேம் விளையாடுறீங்களா? இப்பதான் அவன் வந்த விஷயத்தையே சொல்றான். அந்த பிங்யூ ஆர்கனைசேஷன் அதுல வந்து ஆளை எப்படியாச்சும் ஜாயின் பண்ணுமா, நான் அப்பதான் இதுக்கான பிராக்மெண்ட்டை இன்னமும் அடைய முடியுமா, இதுக்கு நான் எப்படியாச்சும் உள்ள போகணும். இருக்கும் புரியுதா? ஒரு லெஜெண்டரியான மாஸ்க தராரு, இதை வச்சு உன்னால நிறைய விஷயத்த பண்ண முடியும், சோ ஜாக்கிரதையா இதை வச்சுக்கோ. அந்த சிஸ்டமும் சொல்லுது, இது ஒரு பயங்கரமான விஷயமா, இது அசாசின் பண்றதுல உனக்கு உதவியா இருக்குமா. அவனோட ஸ்வாடியம் கொடுக்கறான். நீங்க ஒரு ஸ்வாட் ஸ்மித்ல உங்களால இதை இன்னமும் அப்டேட் பண்ண முடியுமா? இதோட ஷார்ப்னஸ் அது வந்து பத்தல, இன்னமும் நான் வந்து ஸ்ட்ராங்கா மாறணும். இதுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்றாரு. இந்த சைடு அவனோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஷூவை கொடுக்கறாரு. என்னது இது வந்து எனக்கா? ஆமா, இது உனக்கு தான். இந்த சைடு அங்க ஒரு காலம் வந்து, ஏய் நீங்களா எங்க இருக்கீங்க? அதாவது எங்களை நோக்கி ஏதோ ஒரு மாஸ்டரோட படம் வந்து எதுக்குன்னே தெரியல எங்களை தாக்க ஆரம்பிச்சது. யார் அதுன்னு பார்த்தா அங்கிள் யாங் தான். யாங்க எல்லா மாஸ்டரும் தாக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே பயந்து ஓடுறாங்களா. அங்க யாங் வந்து மாட்டிருப்பாரு. நல்ல வேலை லீ வந்து காப்பாத்துறான். அந்த மாஸ்டர்ஸும் ஏதோ ஒரு திசையை நோக்கி போகுது. அதை பார்த்து யாங் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இங்கே இந்த எபிசோடும் இந்த சீசன் 1 முடியுது. அந்த மாஸ்டர் போற இடம் அது வந்து என்ன இடம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அந்த பிங்யூ ஆர்கனைசேஷன் அது வந்து என்ன ஆர்கனைசேஷன் இதுக்கப்புறம் வர சீசன்ல தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னமும் நிறையவே மிஸ்ட்ரிஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம கூடிய சீக்கிரத்திலேயே பார்க்கலாம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 எபிசோடு கிட்ட இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி தான் போட்டேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு வேற லெவலான அனிமேல நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் சீசன் இல்ல நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயோனாரா.